வெல்கம் டு பிவின் ஃபோடெக். இந்த வீடியோவில் எஃப்எம்சிஜி இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம்னா அது நடக்க டிரான்சாக்ஷனை டேலி இப்படி அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுறத பற்றி பார்க்கலாமாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜினா என்ன, ஸோ அந்த எஃப்எம்சிஜிக்கான பிஸ்னஸை நம்ம டேலியில் வந்து கம்பெனியை கிரியேட் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளையர் கஸ்டமர் சேல்ஸ் பர்ச்சேஸ், ஸோ இந்த லெஜர்லாம் கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதை பற்றி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டாக் ஐட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்துக்கு என்ன இருக்குன்னா ஸ்டாக் குரூப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் குரூப் எதை சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்கேட் இருக்குன்னா அந்த கோல்கேட் பார்த்தீங்கன்னா அது வந்து பிராண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்ட் நேம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக் குரூப்ல கொடுப்போம். ஸ்டாக் கேட்டகரின்றது என்ன கொடுப்போம்னா இப்போ அந்த கோல்கேட்லேயே பார்த்தீங்கன்னா 20 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்கும், 200 கிராம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கேட்டகரியில கொடுக்கலாம், ஸ்டாக் கேட்டகரியில கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அது என்னவா நம்ம சேல் பண்றோம் பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்கேட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் பீஸாக வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீசஸ் வாங்கலாம். ஸோ அந்த பீசஸாக வாங்குறத பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் யூஸ் பண்ணுவோம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி பற்றி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நம்ம set பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட்டு, ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டாக் ஐட்டம்ல செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல். ஸோ ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்றப்போ ரிட்டைலருக்கு அந்த மாதிரி சேல் பண்றோம், ஹோல்சேலருக்கு எந்த பிரைஸ் வந்து நம்ம சேல் பண்றோம், கன்சியூமருக்கு எந்த மாதிரி ரேட்ல நம்ம சேல் பண்றோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ் லெவலில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றதை பற்றி பார்க்கலாம். டேலி போயிடலாம், கிரியேட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர் கீழே ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் எடுத்துக்கலாம். இந்த கோல்கேட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்கேட் கோல்கேட் டூத் பேஸ்ட், ஸோ 20 கிராம், இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கு அண்டர்ல பார்த்தீங்கன்னா அண்டர் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா இதோட குரூப் நேம் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா கோல்கேட்ன்ற நேம் கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது வந்து 20 கிராம் பேஸ்ட். ஸோ அதனால நம்ம என்னன்னா கிரேட்ல கொடுத்துட்டு 20 கிராம் பேஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுவோம்னா பீசஸாக நம்ம என்ன பண்ணோம்னா சேல் பண்ணுவோம். ஸோ அதனால அப்படிங்கன்னா பீசஸ்ன்றதை நமக்கு கொடுத்துக்கலாம், கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது எதுக்காகனா இங்கே எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காகனா நம்ம அந்த ஸ்டாக் ஐட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் 20 கிராம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ், என்ன பர்ச்சேஸ், என்ன ப்ரைஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எந்த ப்ரைஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றத இங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் ஃப்ரம், ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்ச்சேஸ் காஸ்ட்டை இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் 1424 கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் 1400 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 rupees நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 20 rupees கொடுத்துக்கலாம். அப்ளிகபிள் ஃப்ரம், அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு 25 rupees வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இங்கே செட் பண்ணிக்கலாம். 20 rupees வாங்கிட்டு 25க்கு நம்ம செல் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம் செல்லிங் ப்ரைஸில். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருக்கும், இங்கே அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக் டீல்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஹெச்எஸ்என் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4 5 6 கொடுத்துறேன். அதே மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் இங்கிலீஷ். ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இங்கே டேக்ஸபிள் டைப் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் கொடுத்துக்கலாம். ஐஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 18% இருக்குன்னா 80% கொடுத்துக்கலாம். ஸோ நான் அது டெமோக்காக கொடுக்குறேன், 18% கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா கூட்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் எம்ஆர்பி டீடைல்ஸ். ஸோ இங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே எம்ஆர்பின்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலோ எம்ஆர்பி மாடிஃபிகேஷன் இன் வவுச்சர். ஸோ என்ட்ரிக்குள்ள வவுச்சருக்குள்ள போயிட்டு நீங்கள் எம்ஆர்பி வந்து மாடிஃபை பண்ணணும்னா இங்கே எஸ் கொடுக்கலாம். வேணாம்னு நினச்சிங்கன்னா இங்கே நோ கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் நான் ஒரு 80 rupees கொடுத்துறேன். ஸோ இது வந்து எம்ஆர்பி ரேட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் எஸ் கொடுத்துக்கலாம்.
எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட் சைடில் டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 May 2024 இருக்கும், இங்கே 14ன்றது கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு எப்போ அப்ளை கொடுத்தோம் அது கொடுத்துட்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ஃப்ரம் டேட்டு 1/4/24 வந்துடும். சப்போஸ் இந்த எம்ஆர்பி ஆப்ஷன் இதெல்லாம் வரலன்னா கீழே கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவைட் எம்ஆர்பி டீடைல்ஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். ஸோ இது எஸ் கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வந்துடும். இது என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் செட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 2 ஐட்டம் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், அதே கோல்கேட் நேம் கொடுத்துக்கலாம். கோல்கேட் கோல்கேட் டூத் பேஸ்ட் ஒரு 100 கிராம் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். இதில் அண்டரில் பார்த்தீங்கன்னா கோல்கேட் கொடுத்துக்கலாம். கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது வந்து 100 கிராம்ங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துட்டு 100 கிராம் பேஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் பார்த்தீங்கன்னா பீசஸ் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 1/4 கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 rupees வாங்குறோம் வச்சுக்கோங்க, இது பையிங் ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேட் வந்து நீங்கள் செப்பிக்கலாம் 1/4/24 கொடுத்துட்டு, இந்த செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees மாதிரி கொடுத்து நம்ம என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துடலாம். ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கொடுத்துலாம். கொடுத்துட்டு இங்கே ஹெச்எஸ்என் 1 2 3 4 5 6 டெமாவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கொடுக்கலாம். டாக்ஸபிள் டைப் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஐஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா 80% கொடுத்துருக்கலாம். டைப் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். செட் ஆல்டர் எம்ஆர்பி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ரைட் சைடில் டீடைல்ஸ் இருக்கும், அதை எஸ் கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு 1/4/24 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எம்ஆர்பி ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 55 rupees மாதிரி நான் கொடுத்துறோம். பண்ணி இது சேவ் பண்ணலாம். ஸோ 2 ஐட்டம் ஃப்ரீ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் லெவல் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் F11 கொடுத்துக்கலாம். F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா இன்வென்ட்ரி கீழே எனபிள் மல்டி பிரைஸ் லெவல்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கீழே ப்ரைஸ் லெவல் இருக்கும், ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இங்கே பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர், ஹோல்சேலர், ரிட்டெயிலர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், சாரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டெயிலர் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை ப்ரைஸ்ல வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடலாம், ஒரு 3 டைப் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் குரூப் கொடுத்துக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குரூப் வைஸாகவும் எவ்வளவு ப்ரைஸ்ன்றது நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் குரூப்லையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் குரூப்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டாக் குரூப் நேம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கோல்கேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோல்கேட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எந்த மாதிரின்றது கொடுத்துக்கலாம். அப்ளிகபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/4/24 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே வியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் குரூப் பார்த்தீங்கன்னா கோல்கேட்ல வரும். ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு போட்டோம். அப்ளிகபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/4/24 வரும். ஸோ இப்போ அந்த கோல்கேட் அந்த பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைப்பான ஸ்டாக் ஐட்டம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் 100 கிராம், ஒன்று பார்த்தீங்கன்னா 20 கிராம். ஸோ ஃபர்ஸ்ட் 20 கிராம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் இருக்கும். இங்கே ஃப்ரம் லெஸ் தென் இருக்கும். ஸோ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரேட் எவ்வளோன்றது இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு
இவங்க வந்து யாருன்னா கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், ரேட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வாங்குவாங்க, இல்லை சிங்கிள் பீஸ் மேலாவும் வாங்குவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா எவ்வளோ ப்ரைஸ்ன்றது செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து இங்கே காட்டும், காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 30 rupees நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கொடுக்கலாம். கொடுத்து இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா இது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 கிராம் எந்த மாதிரி ரேட் இருக்கோ அந்த ரேட் இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 80 rupees மாதிரி கொடுத்துருக்கேன், கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ கஸ்டமருக்கு அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ஸ்டாக் குரூப் நேம் உங்களுக்கு கொடுக்கலாம், ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரிட்டெயிலர் கொடுக்கலாம், அப்ளிகபிள் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1 for 20 கொடுக்கலாம். ஸோ அந்த ரிட்டெயிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செட் பண்ணலாம்ன்றது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்கேட் டூத் பேஸ்ட் 100 கிராம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெஸ் தென் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஸோ உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் வேணும்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் வேணும்னா இது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 rupees. ஸோ அந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் 20 கிராம். ஸோ அதுவும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 30 மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 25 rupees இந்த மாதிரி கொடுக்கலாம். 30க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து 25 rupees. 30க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு 24 rupees இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரிட்டெயிலருக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஹோல்சேலருக்கும் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஹோல்சேலர் 1 for 24. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் 100 கிராம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 30 மேலே வாங்குறாங்கன்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 68 rupees அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே வாங்குறாங்கன்னா ஒரு 65 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் 20 கிராம் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 30 மேலே வாங்குறாங்கன்னா ஒரு 26 rupees அந்த மாதிரி கொடுக்கலாம். இதே 30க்கு மேலே வாங்குறாங்கன்னா 30க்குள்ள வாங்கினா 26 அந்த மாதிரி கொடுக்கலாம். 30க்கு மேலே வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 25 இந்த மாதிரி கொடுக்கலாம். 25 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வவுச்சர்ஸ்க்கு போனீங்கன்னா F8 சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ப்ரைஸ் லெவல்ன்றது உங்களுக்கு எடுத்து வரும். ஸோ இங்கே கஸ்டமராக ரிட்டெயிலர் அப்படின்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா குடோன் கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ குடோனில் பார்த்தீங்கன்னா மெயின் குடோன், ஸ்டோர். ஸோ 2 டைப்பாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெயின் குடோன்றது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஓவரால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா நம்ம வச்சுருப்போம். ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் நம்ம ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெயின் குடோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து இங்கே ஸ்டோரில் வச்சு நம்ம இதை சேல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த 2 லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ குடோன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்லுவோம். ஸோ டேலிக்கு வரலாம், கிரியேட் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கீழே லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே மெயின் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் எக்ஸைட்டிங் கொடுத்துட்டு இங்கே மெயின் லொக்கேஷன் இருக்கிறத நம்ம மெயின் டவுன் சொல்லிட்டு மாற்றிடலாம். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் கொடுக்கலாம். நான் திருப்பூர் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அளவு ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். கிரியேட் நேம் கொடுத்துடலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோருக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோர்னு கூட நேம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரைமரி கொடுத்துக்கலாம். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கோயம்புத்தூர் கொடுத்துக்கலாம். அளவு ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கலாம். ஆல்டர் போயிடலாம், ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஆல்டர் பண்ணோம்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். லொக்கேஷனில் கொஞ்சம் போனீங்கன்னா மெயின் கிரவுண்ட் ஸ்டோர்ன்றதை நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்தோம்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா
ஸோ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே இங்கே பார்க்கலாம். என்டர் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ சப்போஸ் ஆல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப்பில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது என்ட்ரி வைக்கிறது எப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.